Implementation of TDS Chapter 4. இந்த சாப்டர் நம்ம பார்க்க போறது TDS Nature of Payments. TDS Nature of Payments அப்படி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். மேபி ஆனுவல் ஃபினான்ஷியல் பட்ஜெட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல TDS உடைய பெர்சன்டேஜஸ் வந்து மேபி மாறும். ஸோ அப்படி மாறும்போது என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேஸ் பண்ணி தான் அந்த ஃபினான்ஷியல் இயர்ல அந்த பெர்சன்டேஜ் நம்ம வந்து கண்டிப்பா அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயர் 2023, 24 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்ப என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம இந்த சாப்டர்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து TDS நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, மல்டிபிள் பேமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து மல்டிபிள் டைப் ஆஃப் பேமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோடக்ஷன் செஷன்லயே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதுல வந்து எக்ஸாம்பிளுக்காக TDS நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ்ங்கிறது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனாலும் TDS நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, அதுல மேஜரா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்து நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டோடைய டைட்டில் என்ன குடுத்துருக்காங்க, அதாவது டிஸ்கிரிப்ஷன் என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ப்ராப்பரா நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். அடுத்து ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டுக்கும் த்ரெஷோல்ட் லிமிட் அப்படிங்கிறது செப்பரேட்டா இருக்கு. ஸோ அந்த த்ரெஷோல்ட் லிமிட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். கான்ட்ராக்ட் பேமெண்ட்ஸுக்கு கம்பெனி ரிலேட்டடா இருக்கக்கூடிய, அதாவது இண்டிவிஜுவல் HUFக்கு ஒரு மாதிரியான டாக்ஸ் ரேட்டும், அதர்வைஸ் அதர் டிடக்டிவ்க்கு ஒரு மாதிரியான டாக்ஸ் ரேட்டும் இருக்கு. ஸோ அதுக்காக வந்து இந்த இடத்துல இண்டிவிஜுவல் அண்ட் HUFக்கான TDS ரேட்டு, அதே மாரி அதர்ஸ் அப்படிங்கிற TDS ரேட் அப்படிங்கிறது குடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி கான்ட்ராக்டர்ஸ் தவிர மத்த பேமெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த 2% ஒரே மாரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்லப்போற TDS நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து இங்க சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செக்ஷன் 194A. இந்த செக்ஷன்ல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பை அதர் அபார்ட் ஃப்ரம் ஆன் செக்யூரிட்டீஸ் அப்படிங்கிறதுக்கு. ஸோ செக்யூரிட்டீஸ் அப்படின்னா நம்ம வந்து ஷேர்ஸ், பாண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து செக்யூரிட்டீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ செக்யூரிட்டீஸ் தவிர நம்மளுக்கு வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பே பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு 10%ங்கிறது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் TDS அப்படிங்கிறது நம்ம சார்ஜ் பண்ணணும். இந்த 10% அப்படிங்கிறது நம்ம சார்ஜ் பண்றதுக்கு த்ரெஷோல்ட் லிமிட் என்ன குடுத்துருக்காங்கன்னா 5000 அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஸோ இந்த த்ரெஷோல்ட் லிமிட் டோட்டல் ஆனுவல் இயர்ல நம்ம மோர் தென் ₹5000 நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்காக நம்ம பே பண்றோம். இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த த்ரெஷோல்ட் லிமிட் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ 5000ஓட கம்மியான இன்ட்ரெஸ்ட் நம்ம டோட்டல் இயர்ல நம்ம வந்து பே பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம TDS அப்படிங்கிறத இங்க டிடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அதர்வைஸ் வந்து ஒரு சில ஆர்கனைசேஷன்ல த்ரெஷோல்ட் லிமிட்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ டோட்டலா வந்து இது TDS நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் வந்து டிடக்ட் பண்ணிருவாங்க. ஆனாலும் இந்த த்ரெஷோல்ட் லிமிட் அப்படிங்கிறது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல TDS சாப்டருக்கு வந்து கன்சிடர் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறங்க. இந்த த்ரெஷோல்ட் லிமிட்ல வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த டோட்டல் ஃபினான்ஷியல் இயர்ல ₹5000 மட்டும் தான் நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல டாக்ஸ் அப்படிங்கிறது டிடக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனாலும் நம்ம ₹6000 நம்ம வந்து ஒரு வேள ஒரு ₹1000 மட்டும் எக்ஸ்ட்ரா ஆயிருச்சு இல்லையா? ஸோ ₹6000 நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா, டோட்டல் ₹6000க்கும் நம்ம 10% வந்து TDS வந்து டிடக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு அதிகமான அமௌண்ட் மட்டும், அதாவது ₹1000க்கு மட்டும் நம்ம வந்து TDSங்கிறத டிடக்ட் பண்ணக்கூடாது. ஸோ டோட்டல் அமௌண்ட்டுக்கும் நம்ம வந்து TDS டிடக்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் இத வந்து த்ரெஷோல்டு அப்படிங்கிற இந்த டெர்ம்ல நம்ம வந்து சொல்றோம். இது வந்து எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ த்ரெஷோல்டு அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ 5000 அ அல்லது 5000 கம்மியா இருக்கும்போது TDS கிடையாது. ஸோ மோர் தென் 5000 இருந்துச்சு அப்படின்னா, டோட்டல் அ அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து TDSங்கிறது கால்குலேட் பண்ணணும். இதே மாதிரி அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, செக்ஷன் 194C இது வந்து கான்ட்ராக்டருக்கான ஒரு செக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சாப்டர் 1ல நான் வந்து உங்களுக்கு சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம வந்து இன்டீரியர் கான்ட்ராக்ட் நம்ம வந்து குடுக்குறோம். அல்லது அ நியூஸ் பேப்பர்ல நம்ம வந்து ஒரு ஆட் நம்ம வந்து குடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல, இதெல்லாம் நம்ம வந்து கான்ட்ராக்ட்டுக்கான பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கான்ட்ராக்ட்டுக்கான பேமெண்ட் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது, ஜஸ்ட் வந்து எக்ஸம்ஷன் லிமிட் அப்படிங்கிறது அதிகமா இருந்தாலும் கூட, அ சிங்கிள் பில் வேல்யூ வந்து நம்ம 30,000 விட அதிகமா குடுத்தோம் அப்படின்னா, கம்பல்சரி நம்ம வந்து இண்டிவிஜுவல் அல்லது HUF இருந்தாங்கன்னா 1%ம் அதர்வைஸ் அதர் தென் இண்டிவிஜுவல் அல்லது HUF அதாவது கம்பெனி, ஃபர்ம் இந்த மாரிலாம் இருக்கும்போது கண்டிப்பா 2%ம் நம்ம வந்து அந்த இடத்துல கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும்.
இந்த பெர்சன்டேஜ் மட்டும் தான். அதாவது செக்ஷன் 194(c)க்கு மட்டும் தான் இண்டிவிஜுவலுக்கு ஒரு மாதிரியான பெர்சன்டேஜும், அதற்கு வந்து ஒரு மாதிரியான பெர்சன்டேஜ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து மத்த பேமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பா 2மே ஒரே பெர்சன்டேஜ் தான் கண்டிப்பா இருக்கும். இங்க சிங்கிள் பில் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 30,000 அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஆனாலும் வந்து இதே செக்ஷன்ல வந்து நம்மளுக்கு த்ரெஷோல்ட் அக்ரிகேட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்னன்னா, 1,00,000 வரைக்கும் நம்மளுக்கு த்ரெஷோல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சிங்கிள் பில் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வந்து நம்ம கான்ட்ராக்ட்க்கு நம்ம வந்து பார்க்குறோம். சிங்கிள் கான்ட்ராக்ட் லெஸ் தென் 30,000க்குள்ள இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து டிடக்ட் பண்ண வேணாம். அதே மாதிரி அ ஒரு அ 3 கான்ட்ராக்ட்ஸ் வந்து நம்ம வந்து சைன் பண்றோம்னு வச்சுக்கிறீங்களேன். ஸோ ஒரே பெர்சனுக்கு நம்ம வந்து 3 கான்ட்ராக்ட்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து என்ன அப்படின்னா 25,000 அடுத்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு 25,000 அடுத்த கான்ட்ராக்ட் ஒரு 25,000 அப்படி நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, டோட்டலா வந்து நம்மளுக்கு 75,000 வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சிங்கிள் பில் வேல்யூ 30,000 அப்ப நம்ம வந்து பார்த்தோமே. இங்க தான் 75,000 வந்துருச்சே அப்படி நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா, சிங்கிள் கான்ட்ராக்ட்டோடைய டோட்டல் வேல்யூ அக்ரிகேட் அதாவது சிங்கிள் பேமெண்ட் உடைய வேல்யூ வந்து 30,000 அண்ட் மோர் தென் 30,000 இருக்கு அப்படிங்கிற பட்சம் 30,000 வரைக்கும் நான் வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும்னா, மோர் தென் 30% இருக்கும் 30,000 இருக்கும்போது தான் டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஆனாலும் நம்ம வந்து 25,000 ரூப்பீஸ் கான்ட்ராக்ட்லயே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 5 கான்ட்ராக்ட் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில, இங்க டோட்டலா வந்து 1,25,000 வந்துருச்சு. அப்ப அக்ரிகேட் த்ரெஷோல்ட் லிமிட் வந்து நம்மளுக்கு 1,00,000 அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம டோட்டல் 1,25,000க்கும் நம்ம வந்து 1% அல்லது 2% நம்ம நேச்சர் ஆஃப் டிடக்டிவ பேஸ் பண்ணி நம்ம வந்து டிடிஎஸ்ங்கிறது நம்ம டிடக்ட் பண்ணணும். ஸோ இதான் வந்து பில் வேல்யூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த பில் வேல்யூ அப்படிங்கிறது ஒன்லி கான்ட்ராக்டர்ஸ் பேமெண்ட்க்கு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கன்சிடர் பண்ணுவாங்க. மத்த பேமெண்ட்க்கு பில் வேல்யூ அப்படிங்கிறது கன்சிடர் பண்றது கிடையாது. ஸோ டோட்டலா த்ரெஷோல்ட் லிமிட் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. அப்ப கான்ட்ராக்டர்ஸ் பேமெண்ட்க்கான த்ரெஷோல்ட் லிமிட் வந்து எக்ஸாக்ட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, 1,00,000 அப்படி நம்ம வந்து பார்க்குறோம். ஆனாலும் வந்து பில் வேல்யூ அப்படிங்கிறது மோர் தென் 30,000 இருக்கும்போது, கண்டிப்பா நம்ம வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம டிடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம 35,000க்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம். ஆனாலும் த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 1,00,000 வரைக்கும் இருக்கு. அப்ப நம்ம வந்து டிடக்ட் பண்ணாம இருக்கக்கூடாது. 35,000க்கும் நம்ம வந்து டிடிஎஸ்ங்கிறது பில் வேல்யூ லிமிட் இன்கிரீஸ் ஆனதுனால நம்ம டிடிஎஸ் நம்ம டிடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கான மீனிங்கா நீங்க வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து பார்க்க போற செக்ஷன் என்னன்னா 194(h) இது வந்து கமிஷன் ஆர் புரோக்கரேஜ். ஸோ எந்த ஒரு பிசினஸ்ல சேல்ஸ் அல்லது எனி அதர் சர்வீசஸ் வந்து கமிஷன் பேசிஸ்ல வந்து அவங்க ரெவென்யூ வருது அப்படிங்கிற பட்சத்துல சர்டன் கமிஷன்ஸ் வந்து பே பண்றாங்க அப்படின்னா, 5% வந்து அங்கே டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கமிஷனுடைய டோட்டல் த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 15,000 வரைக்கும் மட்டும் தான் இருக்கு. டோட்டல் இயர்ல அப்படிங்கிற பட்சத்துல நோ நீட் டூ டிடக்ட் டிடிஎஸ். ஸோ அதர்வைஸ் வந்து நம்ம வந்து டிடிஎஸ்ங்கிறது நம்ம டிடக்ட் பண்ணணும். ஸோ மோர் தென் 15,000 இருக்கும்போது. ஸோ இது எந்த மாதிரியான பிசினஸ்ல வந்து இந்த செக்ஷன் 194(h) இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சில சப்ளிமெண்டரி பிசினஸ் மாதிரி. இப்போ வந்து ஒரு மெயின் பிரின்சிபல் அ லோன் வந்து புரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு, லோன் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில, நம்ம வந்து இந்த இடத்துல அவங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து அதாவது மெயின் கம்பெனில இருந்து நம்ம கமிஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அங்க வந்து நம்ம வந்து இந்த செக்ஷன் 194(h) அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பா பார்க்க முடியும். ஸோ கமிஷனுக்கான அல்லது புரோக்கரேஜ்க்கான த்ரெஷோல்ட் லிமிட் 15,000. ஸோ பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5% அப்படிங்கிறது இருக்கு. செக்ஷன் நம்ம வந்து பார்க்கும்போது 194(h) அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 194(i). 194(i) அப்படிங்கிறது ரென்ட் ஆஃப் லேண்ட், பில்டிங், ஃபர்னிச்சர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ லேண்ட அல்லது பில்டிங் அல்லது ஃபர்னிச்சர்ஸ். ஸோ இந்த 3ல ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து ரெண்டல் பேசிஸ்ல எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில, பொதுவா வந்து மேக்ஸிமம் ஒரு சில ஆர்கனைசேஷன்ல வந்து ஆ ரெண்டல் பேசிஸ்ல தான் ஆஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மாசம் மாசம் வந்து ஆஃபீஸ் ரென்ட்ங்கிறது பே பண்ணுவாங்க. ஸோ பெர் மந்த்துக்கான ரென்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 20,000 அப்படிங்கிறது மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து டோட்டல் இயருக்கான ரென்ட் வந்து 2,40,000 தான் இருக்கும். அப்போ மோர் தென் 20,000 வந்து ரென்ட் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் கம்பல்சரி அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, டிடிஎஸ்ங்கிறது டிடக்ட் பண்ணி தான் அவங்க ரென்ட் அப்படிங்கிறத பே பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்ம வந்து டிடக்ட் பண்ணலாம் அப்படின்னா, வேலிடான பான் நம்பர் இருக்கும்போது 10%. ஸோ இந்த வேலிடான பான் நம்பர் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணல இந்த வேர்ட ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து வேலிடான பான் நம்பர் இருக்கும்போது தான் நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். அப்படி வேலிடான பேமெண்ட் இல்ல
இல்ல அப்டின்னா என்ன மாதிரி நம்ம வந்து டிடிஎஸ் ரேட் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் சாப்டர்ல நான் வந்து உங்களுக்கு தனியா சொல்றேன். ஸோ டிடிஎஸ் பேமெண்ட் பத்தி நம்ம வந்து ஒரே ஒரு சாப்டர் நான் வந்து பிரிப்பேர் பண்ணியிருக்கேன் செப்பரேட்டா அதுக்காக. அதுவும் நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதையும் நீங்க வந்து பாருங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வேலிடான பான் நம்பர் இருக்கும்போது 10% அப்படிங்கிறத நம்ம வந்து குடுக்குறோம். ஸோ 2,40,000 வரைக்கும் நம்மளுக்கு ரெண்ட் ஆஃப் லேண்ட். ஸோ ஆஃபீஸ்க்கு நம்ம குடுக்கக்கூடிய ரெண்ட். அது வந்து சாரி பில்டிங் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு குடுக்கக்கூடிய ரெண்ட். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் லேண்ட வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில அதுக்கு நம்ம ரெண்ட் குடுக்குறோம்னா, ரெண்ட் ஆஃப் லேண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பர்னிச்சர்ஸ் நம்ம வந்து ரெண்டல் பேசிஸ்ல எடுத்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில எடுத்துக்கலாம். ஸோ செக்ஷன் 194 அப்படிங்கிறது லேண்ட், பில்டிங், பர்னிச்சர் 10% அப்படிங்கிறது இருக்குன்னு நீங்க வந்து பார்த்துக்கிருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது செக்ஷன் 194 தான். ஆனாலும் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ரெண்ட் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ பிளான்ட்டும் மிஷினரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மீனிங்ல தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலா ஒரு சில பிசினஸ்ல இப்ப வந்து தியேட்டர்லலாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, தியேட்டர்ல வந்து ப்ரொஜெக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணி, அத அவங்களோட அசெட்டாவே வந்து ப்ரொஜெக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஜிட்டல் ப்ரொஜெக்டர்ஸ். ஆனா ஒரு சில சின்ன சின்ன பிரிவ்யூ தியேட்டர்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆ ப்ரொஜெக்டர்ஸ் அப்படிங்கிற அந்த மிஷினரிய வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஆ சொந்தமா வந்து பணம் குடுத்து வாங்கி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எப்ப ப்ரிவ்யூ பார்க்கணும்னு அவங்களுக்கு தேவைப்படுதோ, அந்த டைம்ல மட்டும் ரெண்டலுக்கு வந்து அந்த ப்ரொஜெக்டர் வந்து எடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு இந்த செக்ஷன்ல தான் நம்மளுக்கு வரும். 194 அப்படிங்கிற இந்த செக்ஷன்ல தான் வரும். ஸோ ரெண்ட் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படிங்கிற செக்ஷன்ல. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஒன்லி 2% அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ லேண்ட், பில்டிங், ஃபர்னிச்சர்ன்னு பார்க்கும்போது 10% இங்க அப்ளிகபிள் ஆகுது. பட் பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னு நீங்க பார்க்கும்போது ஒன்லி வந்து 2%. பட் த்ரெஷோல்ட் லிமிட்ன்னு பார்த்தீங்கன்னா, அதே 2,40,000 தான் பெர் ஆனம் அப்படிங்கிறது குடுக்குறாங்க. ஸோ இந்த 2% அப்படிங்கிறது வேலிட் பான் நம்பர் அவங்க குடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில நம்ம வந்து இதுக்கான ரெண்ட் குடுக்கும்போது கண்டிப்பா நம்ம 2% அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 194 இது வந்து நம்ம ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ நம்ம கம்பெனிக்கான ஆடிட் ஃபீஸ் வந்து நம்ம வந்து ஆடிட்டர் பில் குடுத்திருக்காரு. ஸோ ஆடிட் ஃபீஸ் வந்து மோர் தென் 30,000 இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில நம்ம கண்டிப்பா டிடிஎஸ்ங்கிறது 10% நம்ம வந்து டிடக்ட் பண்ணலாம். அதோட 30,000 கம்மியா இருக்கு அப்படின்னா டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஆடிட் ஃபீஸ்க்கு நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து 194 அப்படி நம்ம வந்து சொல்றோம். இதே மாதிரி லாயர் ஃபீஸ் ஏதாவது வருது அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலுக்கான ஒரு ஃபீஸா நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ லாயர், அதுக்கடுத்து ஆடிட்டர்ஸ், ஸோ இவங்கலாம் வந்து ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கிறோம். அதே மாரி சினி ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் ஆக்டர்ஸ் அவங்கள வந்து ப்ரொஃபஷனல் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு 194 நம்மளுக்கு டெக்னிக்கல் சர்வீசஸ் அப்படிங்கிறது தனியா இருக்கு. ஸோ டெக்னிக்கல் சர்வீசஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஜஸ்ட் வந்து டெக்னிக்கல் ரிலேட்டடா ப்ரொஃபஷனல் வேற, டெக்னிக்கல் வேற. ஸோ டெக்னிக்கலா இருக்கும்போது நம்ம வந்து 2% மட்டும் தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சார்ஜ் பண்ணணும். அதாவது டிடக்ட் பண்ணணும் டிடிஎஸ். ஸோ இங்க வந்து 10% வந்து நம்ம டிடக்ட் பண்ணக்கூடாது. பட் செக்ஷன் சொல்லிட்டு பார்க்கும்போது 194 அப்படிங்கிறது இருக்கு. பட் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க டெக்னிக்கல் சர்வீசஸ் 10% அப்படிங்கிறது ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்க போற செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 194 இது வந்து பேமெண்ட் மேட் ஃபார் பர்ச்சேசஸ் ஆஃப் குட்ஸ். இங்க எந்த ஒரு பர்ச்சேஸஸ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் சப்ளையர்ட்ட இருந்து அந்த பெர் ஆனம்ல நம்ம வந்து மோர் தென் 50 லேக்குக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா இங்க டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து டிடக்ட் பண்ணணும். டிடக்ட் பண்ணி தான் ரிமைனிங் அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இங்க என்ன பெர்சன்டேஜ்னா 0.1% தான் வந்து இந்த இடத்துல டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து டிடக்ட் பண்றோம். ஓகேங்களா? இது செக்ஷன் 194 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லயும் கண்டிப்பா இருக்காது. பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல கண்டிப்பா வந்து நம்ம வந்து இந்த வேல்யூ ஆஃப் பர்ச்சேஸ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அங்கே தான் வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது நம்ம 0.1% மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டிடக்ட் பண்றோம். ஸோ இதே இப்ப நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா, ஒன்லி வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பிசினஸ்ல இப்ப நீங்க ஜாப்க்கு நீங்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில அந்த ஆர்கனைசேஷன்ல இந்த மாதிரியான பிசினஸ்க்கான பேமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம இன்னும் அதிகமான இண்டிவிஜுவலுக்கான பெர்சன்டேஜஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலுக்கான பெர்சன்டேஜ் அப்பன்னா, இப்ப வந்து நம்ம வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிய நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம்.
நம்மளுடைய டிவிடெண்ட் நம்ம வந்து ஒரு ஷேர்ஸ் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டிவிடெண்ட் வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான இண்டிவிஜுவலுக்கான ரெவென்யூஸ் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணும்போது, கண்டிப்பா வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து ஒமிட் பண்ணிட்டேன். எதுக்காகன்னா, நீங்க ஒரு ஜாப்க்கு நீங்க போறீங்க. அங்க டிடிஎஸ் இருக்கு அப்படின்னா, அங்க மேக்ஸிமம் வந்து என்னென்ன பெர்சன்டேஜஸ் வந்து கவர் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான், இப்போ வந்து நான் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு குடுத்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஸோ அதிகமான பேர் லைக் பண்ணும்போது தான், இந்த வீடியோஸ் வந்து யூடியூபர்ஸ்னால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, யூடியூப்ல அதிகமா வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ண முடியும். ஸோ தமிழ்ல நம்ம வந்து ஒரு டாக்ஸ பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் யாருக்கெல்லாம் இருக்கோ, கண்டிப்பா அவங்களுக்கும் நம்மளுடைய வீடியோ அப்படிங்கிறது, நீங்க பண்ற ஒரு லைக் மூலமா வந்து கண்டிப்பா வந்து சென்றடையும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த சாப்டர்ல நம்ம வந்து பார்ப்போம்.